ஏழாவது ஸ்லோகம். ரஜோ ராகாத்மகம் வித்தி த்ருஷ்ணா சங்க சமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேஹினம். மூன்று குணங்களினுடைய லக்ஷணங்களையும் அவைகள் நம்மை எப்படி பந்தப்படுத்துகின்றன என்கின்ற பந்தன பிரகாரத்தையும் பார்த்து வருகின்றோம். அதில் சத்துவகுணத்தினுடைய லட்சணத்தை பார்த்து சத்துவகுணம் நம்மை எப்படி பந்தப்படுத்தும் என்றும் பார்த்து முடித்தோம். அடுத்ததாக ரஜோகுணத்துக்கு வந்தோம். சத்துவகுணம் என்பது பிரகாசகம் அனாமயம் என்று பகவான் கூறினார். அறிவை கொடுப்பது, குற்றமற்றது என்று சொன்னார். நோயற்றது, நம்மை கீழே தள்ளாது, அது இலக்கணமாக கூறினார். பிறகு சுக சங்கத்திலும் ஞான சங்கத்திலும் நம்மை பிணைக்கும் என்று சொன்னார். சுக சங்கம் என்பதற்கு நாம் பார்த்த பொருள், நல்ல பண்புகளையெல்லாம் நாம் பின்பற்றி வரும்பொழுது அதனால் வருகின்ற சுகத்திற்கு நாம் அடிமையாகி விடுவோம். தானம் செய்வதனால் வரும் சுகம், வைராகியம், அமைதி, வெளி சூழ்நிலையில் இருக்கின்ற அமைதி, இவைகளுக்கெல்லாம் மனம் அடிமையாகி இதற்கு அடுத்த நிலைக்கு செல்லாமல் அவை நம்மை பந்தப்படுத்துகின்றன. இவைக்கு அடுத்த நிலையும் ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி வரும்பொழுது நாம் இறுதியில் பார்க்க போகின்றோம். குணாதீதன் என்ற இடத்தில் சத்துவகுணத்தையும் கடந்தவனுடைய இலக்கணத்தை பார்க்க போகின்றோம். அப்படி சத்துவகுணமானது அதில் வருகின்ற சுகத்திலும் ஞானத்திலும் பற்றை கொடுத்து குணங்களை கடக்காமல் நம்மை பந்தப்படுத்துகின்றது. பிறகு அடுத்ததாக ரஜோகுணத்திற்கு நாம் வருகின்றோம். சென்ற வகுப்பில் முதல் வரியை நாம் பார்த்தோம். ரஜோகுணத்தினுடைய இலக்கணத்தை நாம் பார்த்தோம். ரஜோகுணத்தினுடைய லட்சணம் என்ன? ஸ்லோகத்தில் ரஜக ராகாத்மகம் வித்தி. ஹே அர்ஜுனா, வித்தி, நீ புரிந்துகொள். ரஜக, ரஜோகுணத்தை ராகாத்மகம். ராகம் என்றால் பற்று, அட்டாச்மெண்ட். ஆத்மகம் என்றால் சொரூபம், தன்மை. பற்று சொரூபமாக நீ புரிந்துகொள். இந்த ராகக, பற்று என்பதை பகவானே விளக்குகின்றார். த்ருஷ்ணா சங்க சமுத்பவம். சமுத்பவம்னா உற்பத்தி செய்கின்றது. இப்படிப்பட்ட இரண்டு எண்ணங்களை உற்பத்தி செய்கின்றது அல்லது உணர்வுகளை உற்பத்தி செய்கின்றது. முதல் த்ருஷ்ணா, இரண்டாவது ஆசங்கம். த்ருஷ்ணா என்பது நம்மிடம் இல்லாத பொருள்கள் மீது உள்ள பற்று. த்ருஷ்ணா என்றால் பொருள் நம்மிடம் இல்லை, ஆனால் அது நமக்கு வேண்டும் என்கின்ற பற்று த்ருஷ்ணா என்று சொல்வது. நம்ம வெளியே செல்கின்றோம், எவ்வளவோ பொருள்களை பார்க்கின்றோம். கடையில் எவ்வளவோ பொருள்கள் வைத்திருக்கின்றன. அந்த பொருள்கள் அவ்வளவு மீதும் நமக்கு பற்று வருவதில்லை. ஏதோ சில பொருள்கள் மீது நமக்கு ஆசை வந்து விடுகின்றது. அது எனக்கு வேண்டும், அதை நான் அடைய வேண்டும் என்ற விருப்பம் வந்து விடுகிறது. அந்த விருப்பத்திற்கு பெயர் த்ருஷ்ணா. நம்மிடம் இல்லாத பொருள்கள் மீது வருகின்ற விருப்பம். சரி, அந்த பொருள் நம்மிடம் வந்து விட்டது.
எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை நாம் வாங்கி விட்டோம். பிறகு என்ன, நாம் முக்தியை அடைந்து விட்டோமா என்றால் கிடையாது. அந்த வாங்கிய பொருள் மீது இருக்கின்ற பற்று ஆசங்கக. அசங்கம்னு படித்து விடக்கூடாது, ஆசங்கக. ஆசங்கம் என்றால் அதை நாம் விடாமல் பிடித்து கொள்வது, பொசசிவ்னஸ் என்று சொல்வது. மனிதர்களிடத்திலேயே அது இருக்கின்றது, பிடித்து கொள்வது, மற்றவர்களுக்கு விடாமல் பிடித்து கொள்வது. இவ்வளவு காலம் எனக்காகவே அவன் இருந்தான், பிறகு என்னாகிவிட்டது, இந்த பெற்றோர்களெல்லாம் சொல்லுவது, திருமணம் ஆச்சு, அவன் அவன் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. காரணம் என்ன, பொசசிவ்னஸ். நம்ம பையன் இனிமேல் நம்ம சொல்வதை கேட்க மாட்டான் என்று ஒரு பயம் விடுகின்றது. அது என்னன்னா, இருக்கிற பொருள் மீது பற்று, இருக்கிற பொருள் நம்மை விட்டு சென்று விடக்கூடாது என்கின்ற பற்றுதான் ஆசங்கம். இப்போ ஆசங்கம்னா நம்மிடம் இருக்கின்ற பொருள் மீது பற்று. இதைத்தான் லோபம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அப்படி என்றால் ரஜோகுணத்தினுடைய சொரூபம் ராகக லோபம். ராகமும் லோபமும், ராகம்னா பற்று, அது மனிதர்களிடம் அல்லது பொருள்களிடத்தில் இருக்கின்ற பற்று. இது ரஜோகுணத்தினுடைய இலக்கணம். பிறகு நாம் இனி ஒன்றையும் இலக்கணத்திற்குள் சேர்த்து கொள்ளலாம். அது பந்த பிரகாரத்திற்குள் வருகின்ற கருத்துதான். அது கர்ம ஜனகத்துவம். கர்ம ஜனகத்துவம் என்றால் செயலில் ஈடுபடுத்துவது, பவர் டு ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம். சத்துவம் பவர் டு நோ, அறிகின்ற சக்தி சத்துவகுணம், செயல்படுகின்ற திறன் ரஜோகுணம். அப்படி நம்மை செயல்படுத்துகின்ற திறன் எதனிடம் இருக்கின்றது என்றால் ரஜோகுணத்திடம் இருக்கின்றது. இப்போ ரஜஸ் யாருகிட்ட இருக்கோ அவர்கள்தான் நன்கு செயல்படுவார்கள். கொஞ்சம் செயல்பட வேண்டும் என்றால் ரஜோகுணம் இருக்க வேண்டும். நம்ம இப்பொழுது ஒவ்வொரு குணத்தினுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்டை பார்த்துட்டு வர்றோம். அது எப்படியெல்லாம் பந்தப்படுத்தும்னு பார்த்துட்டு வர்றோம். இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு இருக்கின்றது, அதை நம்ம பிறகு பார்க்க போவோம். ஒவ்வொரு குணமும் எப்படி உதவி செய்ய போகிறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். ரஜ சத்துவமெல்லாம் நமக்கு எப்படி உதவி செய்யுங்கிறதையும் பார்க்க போகின்றோம். இப்போ இந்த இடத்துல பகவான் நம்ம எப்படி இவைகள் பந்தப்படுத்துகின்றன என்கின்ற மைனஸ் பாயிண்ட்டை மட்டும் சொல்லி கொண்டு வருகின்றார். இப்போ முதல் வரியை ரஜஸினுடைய லட்சணத்தை பார்த்தாகி விட்டது. இனி இரண்டாவது வரிக்கு வரலாம். இதில் பந்தன பிரகாரம், இந்த ரஜோகுணம் நம்மை எப்படி பந்தப்படுத்துகின்றது, எதில் நம்மை கட்டுகின்றது. பந்தனம்னா கட்டுவது. ஒவ்வொரு குணமும் நம்மை கட்டுகின்றது ஒவ்வொரு இடத்தில். இப்போ ரஜஸ் நம்மை எதில் இணைக்கின்றது, எதில் பந்தப்படுத்துகின்றது. இரண்டாவது வரிக்கு வந்தால், தன்னி பத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேகினம். தேகினம் என்றால் ஜீவாத்மாவை, தேகத்தை உடைய ஜீவனை, அதாவது நம்மையெல்லாம், நம்மை அர்த்தம். தேகினம் தேகத்தை உடையவர்களாக இருக்கின்ற நம்மை. எனக்கு தேகம் இல்லைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. தேகம் இல்லைன்னா அது பேயோ பிசாசோ ஆயிரும். நமக்கெல்லாம் தேகம் இருக்கின்றது, அதனால் தேகினம், தேகத்தை உடையவர்களான நம்மை. தது நிபத்னாதி, தது ரஜோகுணம், தது ரஜக, இந்த ரஜோகுணமானது கட்டுப்படுத்துகின்றது, நம்மை இணைக்கின்றது. கௌந்தேய, ஹே அர்ஜுனா, எதில்? கர்ம சங்கேன, கர்மத்தில் நம்மை இணைக்கின்றது. கர்மம்னா செயல், செயலில் நம்மை பிணைக்கின்றது, பிரவருத்தியில் நம்மை பிணைக்கின்றது. சத்துவத்தில் பகவான் என்ன சொன்னார்? சுக சங்கம், ஞான சங்கம்னு சொன்னார். இங்கு கர்ம சங்கம், கர்மத்தில் நம்மை கட்டுகின்றது. இதனுடைய பொருள் என்ன, விளக்கம் என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம்.
மனதில் ஆசை இருந்தால் அந்த ஆசையானது அடுத்தபடியாக செயலாக வெளிப்படும். காம கர்ம என்று சொல்வது. காமகன்னு சொன்னால் ஆசை, அது கர்மமாக வெளிப்படும். ஆசை இருந்து கர்மமாக வெளிப்படவில்லை என்றால் அந்த ஆசை போதிய வலுவுடன் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப பேர்த்துக்கு தத்துவமெல்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யுது. சொன்னால் சொல்லுவார்கள் நானுக்கு இதையெல்லாம் படிக்கணும்னு. ஆனால் ஏன் செயலுக்குள்ளே வரலைன்னா அந்த ஆசை வலுக்கவில்லை. இப்போ ஆசை உறுதியாக அது செயலாக வெளிப்படும். இப்போ ஒரு ஆசை நமக்குள்ளே எங்கேயோ ஒளிஞ்சிருக்கும். பிறகு அது வளர 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 அது எப்போ முழுமையாக வளர்ந்து விட்டது என்றால் அந்த ஆசை எப்பொழுது நம்மை பிரவருத்தியில் தள்ளுகின்றதோ அப்பொழுது அந்த ஆசை முழுமையை அடைந்து விட்டது. இது நல்ல விஷயத்துக்கும் தான், தவறான விஷயத்துக்கும் சரி. இந்த ஆசை முழுமை அடைகிறதான், தீவிரத்தை அடைகிறதான் முமுட்சுத்துவம் என்று சொல்வது. அப்படி இந்த ஆசை என்பது ரஜோகுணத்தினுடைய லட்சணம். இது எப்படி வெளிப்படுகின்றது, எதில் நம்மை தள்ளுகின்றது என்றால் கர்மத்தில், செயலில் நம்மை பிணைக்கின்றது. அதனால் ரஜஸை நம்ம முக்கியமாக தேவைன்னு சொல்ல போகிறோம் பின்னாடி, ரஜஸுடைய ப்ளஸ் பாயிண்டில். இங்கே நம்ம மைனஸ் பாயிண்ட்டை தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே எப்படி நம்மை பந்தப்படுத்துகிறதுன்னு பார்க்கின்றோம். இப்போ எப்படி பந்தப்படுத்துகிறது? ஆசை சுரூபமாக இருக்கின்ற ரஜஸ் நம்மை செயலில் ஈடுபடுத்துகின்றது. இனி எப்படிப்பட்ட செயலில் என்றால் லௌகிக வைதிக கர்மணி. லௌகிக கர்மம், வைதிக கர்மம்னு இரண்டு விதமான கர்மங்கள். நம்மிடத்திலிருந்து வருகின்ற செயல்களை எல்லாம் ரெண்டாக பிரிச்சிடுறோம். லௌகிகம்னா சாதாரணமாக செய்கின்ற செயல், வியாபாரம் பண்ணுறது, பிறகு காலையில் எழுந்திருக்கிறது முதல் கொண்டு உறங்க போகும் வரை நாம் செய்கின்ற அன்றாட செயல். பிறகு வைதிகம்னு சொன்னால் சில பூஜைகள், யாகங்கள், இவைகளெல்லாம் செய்வது. இப்படிப்பட்ட செயல்களில் நம்மை ஈடுபடுத்துகின்றது. சரி, செயலில் ஈடுபடுத்துறதுக்கும் பந்தத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், இந்த செயல் நம்மிடம் இருந்து உருவாகின்ற ஒவ்வொரு செயலுக்கும் இரண்டு பலன் சொல்லப்படுகின்றது. ஒன்று திருஷ்ட பலன், இனி ஒன்று அதிருஷ்ட பலன். திருஷ்ட பலன் சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற பலன். அதிருஷ்ட பலன்னு சொன்னால் பாபம் அல்லது புண்ணியம், அதுதான் அதிருஷ்ட பலன். இப்போ ஒரு செயல் செய்கின்றோம்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரு பலன் நமக்கு இருக்குது, பிறகு பாபம் புண்ணியம் என்று இனி ஒரு பலனும் வருகிறது. இப்போ ஒருவருக்கு 100 ரூபா கொடுத்து உதவி செய்கிறோம்னு வைத்துக்கொள்வோம். திருஷ்ட பலன் என்னன்னா, என்னிடத்துல 100 ரூபா குறையிறது, அவர் கைக்கு 100 ரூபா போகிறது தான் திருஷ்ட பலன், கண்ணுக்கு தெரிஞ்ச பலன். பிறகு என்ன கிடைக்கின்றது? புண்ணியம் என்ற ஒரு அதிருஷ்டம் கிடைக்கின்றது. அல்லது ஏமாற்றி இனி ஒருவரிடமிருந்து 100 ரூபாயை பறிக்கிறோம்னு வைத்துக்கொள்வோம். பொய் சொல்லியோ ஏமாற்றியோ வாங்குகிறோம். திருஷ்ட பலன் நமக்கு 100 ரூபா லாபம், அவருக்கு 100 ரூபா நஷ்டம். அதிருஷ்ட பலன் பாபம். சரி, திருஷ்ட பலன் தெரிகின்றது, பாபம் புண்ணியம் கண்ணுக்கு தெரியவில்லையேன்னா அதனால தான் அதுக்கு பேர் அதிருஷ்ட பலன்னு சொல்லியிருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு அதை போய் ஏன் அதிருஷ்டம்னு சொல்வார்கள்? அதிருஷ்டம்னு சொன்னால் லக்குன்னு அர்த்தம் அல்ல, கண்ணுக்கு தெரியாதது. இது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லி பாவத்தையும் அதிர்ஷ்டமாக்கி விட்டார்கள். கண்ணுக்கு தெரியாத பலன், அது பாபம் புண்ணியம் என்று. இப்படி நம்ம செய்கின்ற அனைத்து கர்மத்துக்கும் இந்த ரெண்டு பலன் இருக்கு. இந்த ஆசை என்ன செய்கின்றது? செயலில் ஈடுபடுத்துகின்றது. செயல் பாபம் புண்ணியம் என்ற இரண்டு பலனை கொடுக்கின்றது. சரி, கொடுக்கட்டுமே, பாவத்தை கொடுக்கட்டுமேன்னு சொன்னால் பாவம் என்ன செய்யும்? அது துக்கம் என்கின்ற திருஷ்ட பலனை கொடுத்து மறைகின்றது. அதே போல புண்ணியம் என்பது மீண்டும் திருஷ்ட பலனான சுகத்தை கொடுத்து மறைகின்றது, அது தீருகின்றது. அப்படி
இந்த சுகதுக்கங்களையெல்லாம் நமக்கு கொடுப்பது அதிர்ஷ்ட பலனான பாப புண்ணியம். அதற்கு மூல காரணமாக இருப்பது கர்ம, ஆக்ஷன், செயல்கள். அப்போ இந்த ரஜஸ் என்ன செய்கின்றது? பாப புண்ணியத்தை வளர்க்கின்றது. இந்த இடத்துல நம்ம புண்ணியத்தை விட்டுருவோம், பாவத்தை மட்டும் பார்ப்போம். காரணம் என்னவென்றால் நம்ம எப்படி பந்தப்படுத்துகின்றது என்று பார்த்து வருகிறோம். உண்மையிலே வேதாந்தத்துக்குள்ள புண்ணியமும் ஒரு விதத்தில் பாவம்தான். அதுவும் சுகத்தை கொடுக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் கொடுத்து, பிறப்பை கொடுத்து நம்மை பந்தப்படுத்துகின்றது. அப்படி இங்கு பாபத்தை கொடுத்து ரஜோகுணமானது நம்மை பந்தப்படுத்துகின்றது. அப்போ இந்த ரஜோகுணம் கர்மத்தில் நம்மை ஈடுபட வைத்து, பேசாமல் இருந்திருந்தால் அன்னைக்கு பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை. இப்போ சிவராத்திரிக்கு சில பேர் தவம் பண்ணுறேன்னு சொல்லி முழிச்சிட்டு இருப்பார்கள். பேசாமல் தூங்கி இருந்தாங்கன்னா ஒரு பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை. வெளிச்சிட்டு என்னன்னா வெடிய வெறிய டிவி பார்த்து ஊரோ வம்பு பேசி என்ன ஆச்சுன்னா பாவம்தான் வந்தது. அப்படி இந்த கர்மம் என்ன செய்து விட்டது? இந்த ரஜஸ் என்ன பண்ணி விட்டதுன்னா ஒழுங்கான ஆக்டிவிட்டியில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கு பாபத்தை கொடுத்தது. அப்படி இந்த ரஜஸில் இருப்பவர்கள் சும்மா இருக்காம எதையாவது செய்து எதையாவது வாங்கி கொள்வார்கள். பல முறை நம்ம சொல்கிறோமல்ல, நம்ம பேசாமல் இருந்திருக்கணும் வாயை வச்சுட்டு, சும்மா இல்லாமல் இதை சொன்ன இவ்வளோ கஷ்டம் வந்து வாய்த்ததுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்னென்னா ரஜஸ்னுடைய வேலை. சில தேவையில்லாத செயலை செய்கிறது, அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறது, தேவையில்லாத விஷயத்தில் தேவையில்லாத இடத்துல தலையிடுறது. எவ்வளோ முறை நம்மை பார்த்து சொல்லியிருப்பார்கள், இதில் நீ தலையிடாதே. நம்ம ஏன் தலையை இட்டோம்னா, நம்ம தலையை இடுறதுக்கு காரணமே ரஜஸ் தான். ரஜஸ் என்ன செய்கின்றது? சும்மா இருக்காமல் எதையாவது நம்மை செய்ய வைத்து கொண்டே இருக்கின்றது. அதனால திருஷ்ட பலனும் துக்கமாக இருக்குது, அதிர்ஷ்ட பலனும் துக்கத்தை நமக்கு கொடுக்கின்றது. இப்படி செயலில் நம்மை ஈடுபடுத்தி ரஜசானது துயரப்படுத்துகின்றது, பந்தப்படுத்துகின்றது. இதுதான் இங்கு பகவான் கூறுகின்றார். பிறகு நாம் மேலும் சில கருத்துக்களை இங்கு பார்க்கலாம். எப்படியெல்லாம் இந்த ரஜஸ் பந்தப்படுத்துதுங்கிறதுக்கு இங்கு முக்கியமானது கர்ம. கர்மம் சுகதுக்கங்களை எல்லாம் கொடுக்கின்ற பாப புண்ணியத்தை கொடுத்து துக்கப்படுத்துகின்றது. அடுத்ததாக ரஜஸினுடைய செயல் விக்ஷேபம். இந்த விக்ஷேபம்ங்கிறது ரஜஸினுடைய காரியம். இது மனதினுடைய லெவலில். விக்ஷேபம்னா என்ன? எதையாவது நினைத்து கொண்டே இருக்கிறது, மாறி மாறி நினச்சிட்டே இருக்கிறது. அது விக்ஷேபம். அது ரஜஸ் நமக்கு கொடுக்கின்றது. ரஜோகுணம் ரொம்ப இருப்பவர்களிடம் போய் தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும்? மனதில் விக்ஷேபம் வந்து கொண்டே இருக்கும். விக்ஷேபம்னா மாறி மாறி வேகமாக தேவையற்ற எண்ணங்களினுடைய தாக்கம். இது நமக்கு விக்ஷேபங்கிறது ரஜஸ் விக்ஷேபத்தை கொடுத்து நம்மை பந்தப்படுத்துகின்றது. பிறகு இந்த ரஜஸ் நமக்கு பொறுமையை கொடுக்காது. பொறுமையின்மையை இந்த ரஜஸானது நமக்கு கொடுக்கும். எதற்குமே பொறுமை இல்லாதது. இந்த காலத்தில் பொறுமையின்மை தான் ரொம்ப வளர்ந்துருக்கு. அறிவு கூர்மை கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அதே போல் பொறுமையின்மையும் வளர்ந்துருக்கு. அந்த காலத்தில் அறிவு கூர்மை கொஞ்சம் குறைவாக இருந்தது, பொறுமை ரொம்ப இருந்தது. இப்போ எல்லாமே குயிக்காக நடக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது, ஆனால் பொறுமை இல்லை, பொறுத்திருக்க முடியாது. ஒரு சேனலில் ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நிமிடம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோமே, அதை பார்க்குறதுக்கு பொறுமை இல்லையா? உடனே வேறு சேனலில் போய் பிறகு உடனே இதுக்கு ஆகணும். காரணம் என்னன்னா பொறுமை நமக்கு இல்லை. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம குழந்தையாக இருக்கும்போது இருந்த அறிவை விட இந்த காலத்து குழந்தைகளுக்கு 10 மடங்கு 20 மடங்கு அறிவு அதிகமாக இருக்குது. அது எப்படி தெரியுதுன்னா, ஒரு குழந்தை ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுது, பதில் சொல்கிறதுக்கு நான் ஒரு நாள் எடுத்துட்டேன். என்ன கேள்வி தெரியுமோ? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை. எனக்கு பெற்றோர்கள், அதாவது ரிலேஷன்ஸ், தாத்தாவோ மாமாவோ வந்தால் பாக்கெட் மணி கொடுக்குறார்கள், அதை சேர்த்து வைக்கலான்னு ஆசையாக இருக்குது, ஸ்கூலில் சமோசா வாங்கி சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுறது சுவாமின்னு கேட்டு என்ன பதில் சொல்கிறது? பாக்கெட் மணியை சேர்த்து வைக்கலான்னு ஆசையாக இருக்கான், சமோசா வாங்கி சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்கான், என்ன பண்ணுறது? எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஒரு நாள் டைம் கேட்டேன், யோசித்து சொல்கிறேன், எனக்கு ஒரு நாள் ஃபுல் டே டைம் கொடு. பிறகு அடுத்த நாள் கஷ்டப்பட்டு யோசித்து இந்த பதில் சொன்னேன்.
நீ அந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டு அம்மா கிட்ட சமோசா பண்ண சொல்லி செஞ்சு சாப்பிட்டுக்கோன்னு. நான் ஏதோ ரொம்ப அறிவுபூர்வமாக பதில் சொன்ன மாதிரி நினச்சிட்டு அந்த குழந்தை சொல்லிச்சு, அம்மா செய்கிற சமோசாவை நீங்கள் தான் சாப்பிடணும், அது நல்லா இருக்காது சாமி, கேன்டீனில் பண்ணால் தான் நல்லா இருக்கும். என்ன அறிவு! அப்போ நம்ம அறிவெல்லாம் ஜீரோ. அப்படி இந்த காலத்து குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சி ரொம்ப இருக்குது. அவர்கிட்ட பேசினாவே நமக்கு அறிவு வளர்கிறது. ஆனால் பொறுமையாக சுத்தமாக கிடையாது. காரணம் என்ன என்றால், ரொம்ப வேகமாக எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. எல்லாமே குயிக்கு தானே, ஃபாஸ்ட் ஃபுட்டு முதல் கொண்டு எதுவுமே பொறுமையாக இருப்பதில்லை. அதற்கு காரணம் ரஜஸ். இந்த ரஜோகுணம் பொறுமையின்மையில் நம்மை சேர்த்தும். பொறுமை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் யாராவது கீழ்நிலையிலிருந்து பெரிய நிலைக்கு சென்றவர்களிடம் கேட்டு பாருங்கள், அவர்களுடைய சக்ஸஸுக்கு பல இடங்களில் பொறுமையாக இருந்தது தான் காரணமாக இருக்கும். பல இடத்துல க்யூவில் நிற்கணும். சில பேர்த்திட்ட அந்த வெயிட் பண்ணுறது இருக்கே, அது ஒரு பெரிய கலை. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருப்போம், அல்லது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா பொறுமையாக இருந்து பழகிறது பெரிய விஷயம். அப்படி இருந்தவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள். இந்த ரஜஸ் நம்மை பொறுமையாக இருக்க வைக்காமல் கொஞ்ச நேரத்தில் சலிப்பை கொடுத்துட்டு நம்மை கீழே தள்ளிவிடும். அது ரஜஸ் இவ்விதம் நம்மை பந்தப்படுத்துகின்றது. அதாவது நம்மிடத்தில் 3 இடத்திலிருந்து செயல்கள் உற்பத்தி ஆகின்றது. ஷரீரம், வாக், மனக. காயிக, வாச்சிக, மானசம்னு சொல்லி உடம்பிலிருந்து உற்பத்தி ஆகின்றது, வாக்கிலிருந்து செயல் உற்பத்தி ஆகுது, மனசிலிருந்து செயல் உற்பத்தி ஆகின்றது. இந்த 3 செயல்களையும் செய்ய தூண்டுவது ரஜோகுணம். பிறகு கர்மேந்திரியங்கள் தான் இவைகளையெல்லாம் அதிகமாக செயலில் தூண்டுகின்றது. இந்த கர்மேந்திரியங்களில் அபிமானத்தை கொடுக்கின்றது. வாக்கில் அபிமானம், கைகள் அபிமானம், கால்கள் அபிமானம். அப்படி செயல்களை செய்கின்ற இந்திரியங்களில் நமக்கு அபிமானத்தை கொடுப்பது ரஜோகுணம். அறிவை அடைகின்ற இந்திரியங்களில் அபிமானத்தை கொடுப்பது சத்துவகுணம். ஞானேந்திரியத்தில் அபிமானம் வைக்கிறது சத்துவம், கர்மேந்திரியத்தில் நம்மை அபிமானம் வைத்து செயலில் தூண்டுவது ரஜோகுணம். இப்படி இந்த ரஜோகுணமானது செயலில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கின்றது. இப்போ இந்த ரஜோகுணம் நம்மை மனோமயத்திலும் பிறகு பிராணமய கோஷத்திலும் அபிமானத்தை கொடுக்கின்றது. சத்துவகுணத்துக்கு நாம் எப்படி பார்த்தோம்? சத்துவகுணமானது ஆனந்தமய கோஷத்தில் சுகசங்கம், பிறகு விஞ்ஞானமய கோஷத்தில் ஞான சங்கம், அதில் நம்மை இணைக்கின்றதுன்னு பார்த்தோம். இந்த ரஜோகுணமானது மனோமய கோஷம் விக்ஷேபம், பிராணமய கோஷம்னா ஆக்டிவிட்டீஸ், காயிக வாச்சிக மானச கிரியையில் நம்மை ஆழ்த்துகின்றது, நம்மை செயல்படுத்துகின்றது. இப்படி இந்த ரஜோகுணம் பொறுமை இல்லாமல் எப்பொழுதுமே நம்மை செயல்களில் ஈடுபடுத்தி மனதில் விக்ஷேபத்தை கொடுத்து பாப புண்ணியங்களை எல்லாம் சேர்க்க வைத்து நம்மை பந்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்போ இதுதான் பந்தன பிரகாரம். இப்போ மீண்டும் ஸ்லோகத்தை பார்த்தால், முதல் வரியில லக்ஷணம் ராகாத்மகம் திருஷ்ணா ஆசங்க சமுத்பவம், அதாவது பற்றை கொடுத்து நம்மை பற்று ரஜோகுணத்தினுடைய லக்ஷணம். அது நம்மை செயலில் ஈடுபடுத்துகின்றது. கர்ம சங்கேன தேகினம் நிபத்னாதி, செயலில் இந்த ரஜோகுணம் நம்மை ஈடுபடுத்துகின்றது. இப்போ இவ்விதம் சத்துவகுணத்தினுடைய லக்ஷணம் பிரகாசகம், ரஜோகுணத்தினுடைய லக்ஷணம் ராகாத்மகம். இனி நாம் தமோகுணத்தினுடைய லக்ஷணமும் அது எப்படி நம்மை பந்தப்படுத்துகின்றது என்றும் பார்ப்போம். 8வது ஸ்லோகம். தமஸ்த்வஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாதாலஸ்ய நித்ராயாம்
நித்ராபிஹி தன்னிபத்னாதி பாரத. இங்கு தமோகுணத்தினுடைய லட்சணமும் தமோகுணம் எப்படி நம்மை பந்தப்படுத்துகின்றது என்ற கருத்தும் வந்துள்ளது. தமோகுணத்தினுடைய லட்சணத்திற்கு செல்லலாம். முதல் லட்சணம் ஆவரணாத்மகம். இங்கு அந்த சொல் வரவில்லை. ஆவரணாத்மகம். ஆவரணம் என்றால் மறைத்தல். ஆவரணம் இருளுக்கு சமம். ஆவரண ஆத்மகம்னா சொரூபம், மறைத்தல். இருக்கிறத மறைத்து விடும். கண்முன் அது இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெரியாது. இருள் போல. இப்போ வீட்டில் பொருள்களெல்லாம் இருக்கின்றது. சேரு, டேபிள், டெலிவிஷன் எல்லாம் இருக்குது. இரவு ஆகிவிட்டது, கரண்ட் இல்லை. என்ன ஆகும்னா அவைகளெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. இப்போ இருக்கிறத மறைக்கிறது இருள். அதே போல இந்த தமஸ் என்னன்னா உண்மையை மறைக்கின்றது. இருக்கிறதுன்னு என்ன? உண்மை. உண்மையாக எது இருக்கோ அந்த உண்மையை மறைக்கிறது தான் தமசினுடைய சொரூபம். அந்த உண்மையை மறைத்தல். அதைத்தான் இங்கு பகவான் எப்படி சொல்கின்றார்? இந்த தமஸ் எப்படி தோன்றியது, எந்த அம்சத்திலிருந்து வெளிப்பட்டது என்று முதலில் கூறி, பிறகு இதனுடைய முக்கியமாக வேறொரு லட்சணத்தை இங்கு கூறுகின்றார். மாயா என்ற ஒரு தத்துவத்தை நாம் அறிவோம். இந்த மாயையே முக்குண வடிவமானதுன்னு பார்த்திருக்கோம். அதிலிருந்து தான் இந்த உலகம் அனைத்தும் தோன்றியதுன்னு பார்த்தோம். இந்த மாயையிடம் இரண்டு சக்திகள், இரண்டு அம்சங்கள் இருக்கின்றது. ஒன்று ஆவரண சக்தி, இனி ஒன்று விக்ஷேப சக்தி. அப்படின்னு மாயைக்கு ரெண்டு சக்தி சாஸ்திரத்தில் பேசப்படுகிறது. மாயையே இந்த இரண்டு சக்தி வடிவமாக இருக்கின்றது. ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. ஆவரணம் சொன்னால் மறைத்தல், விக்ஷேபம் என்றால் படைத்தல், தோற்றி வைத்தல். இப்போ நம்ம கயிற்றை பார்க்கிறோம். கயிற்றை பார்த்த உடனே கயிற்றினுடைய தன்மை மறைக்கப்படுகின்றது. இது கயிறு என்கின்ற ஒரு அறிவானது மறைக்கப்படுகிறது. பிறகு என்ன தோன்றுகின்றது? அதற்கு பிறகு பாம்பு என்ற ஒரு தோற்றம் வருகிறது. அந்த கயிற்றினுடைய சொரூபம் மறைவதற்கு ஆவரணம் என்றும், பாம்பு தோன்றுவது விக்ஷேபம் என்றும் பெயர். பாம்பினுடைய தோற்றம் விக்ஷேபம், கயிற்றினுடைய சொரூபத்தினுடைய கயிற்றின் தன்மை மறைக்கப்படுவதற்கு ஆவரணம். இங்கு என்ன சொல்கின்றார்? இந்த தமஸ் என்பது மாயையினுடைய ஆவரண சக்தியிலிருந்து அம்சமானது, சக்தியில் தோன்றிய அம்சம் என்று கூறுகின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால், தமஹது அஜ்ஞானஜம். அஜ்ஞானஜம் என்பதைத்தான் நாம் ஆவரணாத்மகம்னு பார்த்தோம். தமஹது, தமஸ் என்கின்ற தமோ குணமானது அஜ்ஞானஜம். இங்கு அஜ்ஞானம் என்றால் மாயை என்று பொருள். வேதாந்தத்தில் பல இடங்களில் மாயைக்கு அவித்யா, அஜ்ஞானம் என்ற சொல்லெல்லாம் பயன்படுத்தப்படும். அஜ்ஞானஜம், அந்த ஜ இம் என்றால் மாயையினுடைய ஆவரண அம்சத்திலிருந்து தோன்றியது. அஜ்ஞானஜம்னா அஜ்ஞானத்திலிருந்து தோன்றியது, ஆவரண அம்சத்திலிருந்து தோன்றியது. வேற வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஆவரண சக்தி பிரதான பிரகிருதி அம்சஜன்யம். ஆவரண சக்தி பிரதானம், பிரகிருதி அம்சஜன்யம். ஆவரண சக்தியினுடைய, ஆவரண சக்தியை பிரதானமாக கொண்ட பிரகிருதி அல்லது மாயையிலிருந்து தோன்றியது. இப்போ சுருக்கமாக சொன்னால் மறைக்கும் சக்தி, மறைத்தல்.
எதையெல்லாம் மறைத்தல்னா சுருக்கமாக சொன்னால் உண்மையை மறைத்தல். உண்மை எது இருக்கோ அந்த உண்மை தெரியாமல் இருக்கிறது, அது மறைத்தல். உண்மையை மறைத்தல், வஸ்துவை மறைத்தல், அதுதான் இங்கு முதல் இலக்கணமாக சொல்லப்படுகிறது. அஞ்ஞானஜம், ஆவரணாத்மகம். பிறகு அடுத்ததை கூறுகின்றார், மோகனம். மோகனம் என்றால் மயக்கத்தை கொடுப்பது, டெல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். மோகனம், அதுக்கு சமஸ்கிருதத்திலே இனியொரு வார்த்தை இருக்கு, அது சரியாக பொருந்தி வரும். பிராந்திகி அப்படின்னு சொல்கிறது. பிராந்திகின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். பிராந்தி என்றால் தவறான ஞானம், மோகனம், மயக்கம், கலக்கம், மோகக, மோகம். இப்பொழுது நமக்கு கடமைகள் இருக்கின்றது. சில சமயங்களில் எது ஸ்வதர்மம்னு நமக்கு தெரியாமல் போகிவிடும். இதுதான் நம்முடைய கடமை என்று தெரியாமல் சென்றுவிடும். தெரியாமல் போயிட்டாவது பரவாயில்ல, யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னுடைய டியூட்டி என்னன்னு யாராவது சுற்றி இருப்பவர்கள் சான்றோர்கள் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு என்ன பண்ணிடுவோம், சில சமயங்களில் எது நம்முடைய கடமை இல்லையோ அதை கடமைன்னு முடிவு பண்ணிடுவோம். முடிவு பண்ணிவிட்டு தத்துவம் வேற பேச ஆரம்பிச்சிடுவோம். யார் போலன்னா அர்ஜுனன் முதல் அத்தியாயத்தில் இருந்தது போல. இப்போ இருக்கிற அர்ஜுனன் வேற. முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் எப்படி இருந்தான், தன்னுடைய கடமை அல்லன்னு நினச்சி தனக்கு அல்லாத கடமை, அதில் அவனுக்கு தகுதியும் இல்லை, அதை தன்னுடைய கடமையாக நினைத்தான். தனக்கு அல்லாத கடமை என்னன்னா பிக்ஷை எடுத்து உண்பது, காட்டுக்கு போய் சன்னியாசியாக இருத்தல். அதுக்கு அவன் பக்குவப்பட்டிருந்தா எதுக்கு இவன் சண்டைக்கு வர்றான், அங்கேயே இருந்திருக்கலாமே. எனக்கு இந்த காடே ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருக்கிறேன், பஞ்ச பாண்டவர்கள் வேண்டாம், 4 பாண்டவர்கள் போய் யுத்தம் பண்ணுங்கன்னு இருந்திருக்கலாமே. அவன் தானே பெருசாக காண்டீவத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்போ இதிலிருந்து அவனுடைய சம்ஸ்காரம், அவனுக்கு எதற்கு தகுதினா க்ஷத்திரியனாக இருந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு அவனுக்கு தகுதி, அது அவனுடைய கடமை. அப்போ அவன் என்ன நினச்சிட்டான், அவனுக்கு வந்தது என்னன்னா மோகம். அவனுடைய கடமையை மறந்து கடமை இல்லாதது மட்டுமல்ல, அதற்கு தகுதியும் இல்லாத ஒன்றில் ஈடுபடுதல். நமக்கு எப்பொழுதெல்லாம் என்ன ஒரு செயலில் ஈடுபட்டு நம்ம கஷ்டத்துக்குள்ளே போயிருக்கிறோமோ அப்போ யோசித்து பார்த்தோம்னா அதற்கு நமக்கு தகுதி இருந்திருக்காது. தகுதி இல்லாமல் பேசியிருப்போம். இந்த அதிக பிரசங்கின்னு சொல்லுவாங்க தெரியுமா, தேவையில்லாமல் நீ ஏன் பேசுகிற அப்படின்னு, அப்படி பேசியிருப்போம், செயல்பட்டிருப்போம், இனியொருவருடைய கடமையில் தலையிட்டிருப்போம். அப்படி செய்ய வைப்பது தான் தமோகுணம். அந்த செயலில் ஈடுபடுத்துறது ரஜஸ், அதற்கு மூல காரணமாக இருக்கிறது தமம். நமக்கு மோகத்தை கொடுத்து விடும். அதாவது தர்மம் எது அதர்மம் எது என்ற விஷயத்தில் நமக்கு குழப்பத்தை கொடுத்து விடும். மோகத்துக்கு குழப்பம் என்றும் நம்ம சொல்லலாம். பிறகு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் இருக்கலாம். எது நல்லது எது கெட்டதுன்னு சாப்பிட்ற விஷயத்திலேயே இந்த சந்தேகம் வரலாம். சிலதெல்லாம் நல்லதுன்னு ரொம்ப வருஷமாக சாப்பிட்ருப்போம். அப்போ டாக்டர் சொல்லுவார், இதை நீங்கள் இத்தனை நாளாக சாப்பிட்ருக்க கூடாது, அதனால தான் இந்த நோய் வந்ததுன்னு சொல்லுவார்கள். அப்படி நம்ம உடலுக்காகட்டும் உள்ளத்துக்காகட்டும் எது நல்லது கெட்டதுன்னு தெரியாதது, அதில் வருகின்ற குழப்பம், கடமையில் வருகின்ற குழப்பம். பிறகு சாதன சாத்தியம், எது சாதனை எது சாத்தியங்கிறதுல வர்ற குழப்பம். இது ஒரு பெரிய குழப்பம். இந்த குழப்பத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்குள்ளே போக மாட்டோம். அவ்வளோ ஒரு பெரிய குழப்பம் இருக்குது இதில். நமக்கு வாழ்க்கையில் லட்சியம் என்னன்னு தெரியறதில்ல. அதை தப்பித்தவறி தெரிஞ்சிட்டாலும் கூட அதுக்கு சரியான சாதனை என்னன்னு தெரிவதில்லை. இதில் குழப்பங்கள். பிறகு கடைசி குழப்பம் ஒன்று இருக்குது. அது சத்திய மித்யா விஷயத்தில் எது உண்மை எது பொய், எது சத்தியம் எது மித்யா, அது கடைசி குழப்பம். அப்படி நம்மை குழப்பத்தில் ஆழ்த்துவது எது சரி எது தவறு, எது தர்மம் எது அதர்மம், எது கடமை எது கடமையல்ல, எது உண்மை எது பொய், எது ஹிதம் எது அஹிதம், இவைகளையெல்லாம் தெரியாமல் நம்மை தள்ளுவது தமோ குணத்தினுடைய செயல். இப்போ சுருக்கமாக சொன்னால் விபரீத ஞானம்னு சொல்லலாம்.
தப்பான ஞானம், விபரீத ஞானம். நம்ம இதை பார்க்கலாம். பல சமயங்களில் நம்ம ஒரு நல்ல இன்டென்ஷனில் ஒன்றை பேசியிருப்போம், ஒன்றை செஞ்சுருப்போம், ஒரு இடத்துக்கு போயிருப்போம் அல்லது போகாமல் இருந்திருப்போம். மற்றவர்கள் அதை தவறாக பொருள்படுத்துவார்கள். சூழ்நிலைகள், நம்மளுடைய செயல், ஒன்றை செஞ்சுருப்போம் அல்லது செய்யாமல் இருந்திருப்போம், நம்மளுடைய சொற்களை எல்லாம் தப்பாக பொருள்படுத்தி இனிமேல் பேச மாட்டேன், இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி ரகளை ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி நம்மை மற்றவர்கள் தவறாக பொருள்படுத்தும் பொழுது நம்ம என்ன உணரணும்னா அங்கே தமஸ் வேலை செஞ்சிட்ருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நமக்கு அது புரியாதனால, காரணம் ஏன் புரியலைன்னா இங்கேயும் தமசு வேலை செய்யுது, அதனால் ரகளை வந்துடுது. இப்போ அங்கே தமசு வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுட்டா இங்கே சத்துவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்படி ஒருவர் தவறாக பொருள்படுத்தினால், ராங் இன்டர்பிரட்டேஷன்னு சொல்கிறது, நம்மளுடைய செயல்கள், பாவனைகள், ஆட்டிடியூடு இதையெல்லாம் தப்பாக புரிந்து கொள்ளும் பொழுது, நம்ம நம்பாத பொழுதோ ஏதோ ஒரு காரணத்தில் மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது, அப்போ நமக்கு சத்துவம் வேலை செய்தால், சத்துவ குணம் நமக்கு வேலை செஞ்சதுன்னா அது தமத்தினுடைய விளைவாக அப்படி செய்கிறார்கள். அவர்களுக்கு தமோ குணம் போயிடுதுன்னா ஒழுங்காக வேலை செய்வார்கள், அவர்களை வெறுக்க மாட்டோம், மீண்டும் நம்மளும் ரகலைக்கு போக மாட்டோம். இங்கேயும் தமஸ் இருந்ததுன்னா தான் பிறகு எல்லா விதமான கருத்து வேறுபாடு, ரகலைகளெல்லாம் ஆரம்பிக்கும். இப்போ இதை நம்ம உணரணும். யாரெல்லாம் தவறான சிந்தனையில், தப்பான கன்விக்ஷன், ராங் கன்விக்ஷனில் செயல் செய்கிறார்களோ அவர்களை நினச்சி நம்ம பரிதாபப்படணும். காரணம் என்ன? அவங்க தமசில் எல்லாம் இருக்கிறார்கள். இப்போ நம்ம பரிதாபப்படாமல் அவர்களோட ரகலை பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவர்களுக்கு நமக்கும் ஒரு வேறுபாடு இல்லை. கரெக்டாக அந்த தெராஸில் சாரி சமமாக உட்கார்ந்துட்டுருக்கோம்னு அர்த்தம். முள் சமமாக காட்டிகிட்ருக்கு, அவங்களும் நமக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அப்படி இந்த தமசினுடைய லக்ஷணம் அஜ்ஞானஜம் மோகனம். அஜ்ஞானஜம் என்றால் மறைத்தல், பிறகு விபரீத ஞானம். விபரீத ஞானம்தான் தமஸ், விபரீத காரியம் ரஜசாயிரும். விபரீத ஞானம் வந்துட்டால் உடனே அடுத்தது என்ன வந்துடும்? விபரீத செயல்கள் வந்து விடும். அப்படி செயலாக வடிவெடுத்துட்டா ரஜசாயிரும். அதற்கு மூலமாக இருப்பது தமோகுணம். தப்பான இன்டர்பிரட்டேஷன், தப்பாக நம்ம சூழ்நிலைகளை, பொருள்களை, மற்றவர்களை புரிந்து கொள்ளுதல். அப்படி தவறாக புரிந்து கொள்ளுதல் மோகனம். பிறகு உன்னை புரிஞ்சிக்காமலேயே இருக்கிறது என்னன்னா அதுவும் தமசு தான். சில பேர்த்துக்கு ஏதாவது புரிய வைக்க முயற்சி பண்ணால் கொஞ்சம் தமஸ் அதிகமாக இருந்தால் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. தமஸ் ரொம்ப இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, புரியவே புரியாது, ஒன்றுமே புரியாது, அதுவும் தமசு தான். அப்படி அறியாமை, மறைத்தல், புரிந்து கொள்ளாமை அல்லது தவறாக புரிந்து கொள்ளுதல். மோகத்துக்கு வேறொரு லட்சணமும் ஒரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு பொருளுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதுக்கு மேலே வேல்யூ கொடுக்கறது தான் மோகம்னு அர்த்தம். ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அந்த மதிப்புக்கு மேலே அந்த பொருளை நம்ம மதித்தோம்னா அதற்கு பெயர் தான் மோகம். அதை அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக மேலே வச்சாலும் சரி, கீழே வச்சாலும் சரி, அதே போல் ஒரு பொருளுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கணும். அதுக்கு மேலேயும் வைக்கக்கூடாது. புதிய செருப்பு வாங்கிட்டு எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். அது புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, பழசாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி எங்கே வைக்கணுமோ அதை அங்கே வைக்க தெரியாமல் இருந்தால் அதுதான் மோகம். இப்படிப்பட்ட சொரூபம் தமசினுடைய சொரூபம். இனி இந்த தமஸ் எப்படியெல்லாம் நம்மை பந்தப்படுத்துகின்றது, அது எப்படி வெளிப்பட்டு நம்மை பந்தப்படுத்துகின்றது, இரண்டாவது வரிக்கு வருகின்றோம். இப்போ முதல் வரியில் பார்த்தோம்னா தமகது அஜ்ஞானஜம் வித்தி, வித்தினா அறிந்துகொள், ஹே அர்ஜுனா அறிந்துகொள், மோகனம் சர்வ தேகினாம், எல்லா தேகிகளையும் எல்லா ஜீவாத்மாக்களையும் மோகத்தில் ஆழ்த்துகின்றது. சர்வ தேகினாம்னா எல்லா ஜீவர்களையும் மோகத்தில் ஆழ்த்துகின்றது. இப்போ அஜ்ஞானஜம் மோகனம் அதுதான் லட்சணம். இனி இரண்டாவது வரிக்கு வரலாம். இதில் பந்தன பிரகாரம் சொல்லப்படுகிறது. இந்த தமஸ் எப்படி நம்மை பந்தப்படுத்துகின்றது.
இங்கு பகவான் தமசினுடைய 3 வெளிப்பாட்டை கூறி இவ்விதம் பந்தப்படுத்துகிறதுன்னு சொல்கிறார். நம்ம பல வெளிப்பாட்டை கூறலாம். உதாரணமாக 3 எடுத்து கொண்டார். ஒரு 3 தமசினுடைய வெளிப்பாட்டை கூறி இப்படியெல்லாம் பந்தப்படுத்துகின்றதுன்னு சொல்கின்றார். அந்த 3ல் முதலாவது பிரமாத ஆலஸ்ய நித்ரா. அதில் பிரமாதக, பிரமாதகங்கிறது முதல் வெளிப்பாடு. இது சமஸ்கிருத பிரமாதம், தமிழ் பிரமாதம் அல்ல. பிரமாதம்னா தமிழ் என்ன? ஏதோ ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ருப்பீர்கள், தீபாவளிக்கு பண்ணினது, ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி தமிழில் பிரமாதம்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல சமஸ்கிருதத்தில் பிரமாதகன்னு சொன்னால் கவனமின்மை என்று பொருள். கேர்லெஸ், கவனமின்மை. கேர்லெஸ்ஸுக்கு பேர் பிரமாதக, கவனம் இல்லாமல் இருத்தல். ரோட்ல எல்லாம் போட்டிருப்பார்கள், கவனமாக வண்டியை ஓட்டுங்கள், ஆபத்து அபாயம் கவனம் எல்லாம் போட்டிருப்பார்கள் அல்லவா? அப்படி எந்த இடத்துல கவனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல கவனம் இல்லாமல் இருத்தல் பிரமாதக. பிறகு அடுத்தது ஆலஸ்யம். அதனுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு பிறகு விளக்கத்துக்கு வரலாம். ஆலஸ்யம்னா சோம்பல், லேசினஸ், சோம்பலாக இருத்தல். பிறகு அடுத்தது நித்ரா, உறக்கம். நித்ரான உறக்கம். நித்ராபிகி என்றால் இந்த 3 விதமான வெளிப்பாட்டுகளினால் தது நிபத்னாதி பாரத. அர்ஜுனன் அழைக்கின்றார், ஹே அர்ஜுனா, தது நிபத்னாதி. தது தமக, இந்த தமசானது ஒரு ஜீவனை பந்தப்படுத்துகின்றது. நம்ம பலதை சொல்லலாம், மற்றதையும் பிறகு நம்ம பார்க்க போகின்றோம். இந்த லிங்கம்ங்கிற இடத்துல இவைகளெல்லாம் பார்ப்போம், மேலும் சில விளக்கங்கள் பார்க்கலாம். இங்கு பகவான் கூறிய இந்த 3ஐ மட்டும் இப்பொழுது பார்க்கலாம். முதல்ல பிரமாதக. பிரமாதகன்னு சொன்னால் கவனமின்மை. இதற்கு லட்சணம் என்னவென்றால், பிரயத்னேன கர்த்தவ்யே காரியே விஸ்மிருதிஹி. பிரயத்னேன கர்த்தவ்யே காரியே விஸ்மிருதிஹி. பிரயத்னேன என்றால் முயற்சியுடன், கர்த்தவ்யே காரியேன செய்ய வேண்டிய விஷயத்தில், முயற்சியுடன் செய்ய வேண்டிய விஷயத்தில், விஸ்மிருதிஹி என்றால் மறந்து விடுதல். ரொம்ப முயற்சியுடன் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்து விடுதல். அதாவது பிரமாதகங்கிறதுனுடைய அர்த்தம் பல கோணங்களில் இருக்குது. ஒன்று, நமக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை கவனம் கொடுக்காமல் அப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்து மறந்து விடுதல். இனி ஒரு பொருள் என்னவென்றால், அதை செய்யாமல் விட்டுவிட்டால் வருகின்ற விளைவை உணராது இருத்தல். அதுதான் நம்ம முக்கியம். விளைவை உணராத மனம். இப்போ ஒரு முக்கியமான காரியம் நமக்கு முன்னாடி இருக்குது, அதை நம்ம செய்யவில்லை என்றால் அதனால் என்ன விளைவு வருமோ அந்த விளைவை உணராத புத்தி, விளைவை உணராதது. அதாவது பொறுப்புணர்வு இல்லாத மனநிலை. சில பேர்த்துக்கு பொறுப்பு இல்லாமல் இருப்பார்கள் தெரியுமோ, நம்ம அவர்களை திட்டுவோம், பொறுப்பு இல்லாமல் இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி. அப்படி பொறுப்புணர்வு இல்லாத தன்மை தான் பிரமாதக, கேர்லெஸ் அப்படின்னு சொல்கிற. உதாரணமாக இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது அல்லது டிரைவிங் இருக்குது, அப்படி எத்தனையோ பொருள்களெல்லாம் இருக்குது. அந்த பொருள்களை நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது எப்படி இருக்கணும்? அதை நம்ம கவனமாக அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் வித் கேர்னெல்லாம் சொல்லுவார்கள் தெரியுமா? ஏதாவது ஒரு பார்சல் வரும்பொழுது அப்படி கவனமாக அந்த பொருளை ஹேண்டில் பண்ணணும். அப்படி பண்ணவில்லை என்றால் என்ன விளைவு வரும்னு நம்ம நியூஸில் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் புத்தி வேலை செய்யாமல் அந்த விளைவை உணராமல் இருத்தல். எஸ்பெஷலி அந்த ராடெல்லாம் இருக்கே, ஹீட்டர் இதெல்லாம் இருக்கே, அதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் சொல்லுவார்கள், இதனால் இவர்கள் இறந்தார்கள், அவர்கள் இறந்தார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? சொல்லிட்டு சூடாயிடுதான்னு தொட்டு பார்ப்பார்கள், தண்ணி சூடாயிடுதான்னு. நமக்கு தெரியும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் கம்பெனி எவ்வளோ பர்ஃபெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி.
அப்படி கவனம் இல்லாமல் இருத்தல். காரணம் என்னன்னு சொன்னால், கவனமாக இருக்கணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவை. இங்கே தான் சோம்பல் ஆச்சே எதுக்குமே. அதை ஆஃப் பண்ணிவிட்டு தொட்டு பார்க்கறது, ஆஃப் பண்ணிவிட்டும் கூட தொட்டு பார்க்கக்கூடாது, ப்ளக்கை எடுத்துட்டு தான் தொட்டு பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் செயல்படணுமே. இங்கே ரஜஸே இல்லையே, இருக்கிறது பூரா தமசு தான். அதனால் அதில் ஒரு சோம்பல், அதனுடைய விளைவில் எல்லாத்துலேயும் கேர்லெஸ்ஸாகவே இருக்கிறது. அப்படி ஹேண்டில் வித் கேர். ஹேண்டில் வித் கேர்னு சொன்ன உடனே ஒருவர் சொன்னது ஞாபகம் வந்தது. ஒருவர் தன்னுடைய மகளை தன்னுடைய மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சொன்னாராம், ஹேண்டில் வித் கேர்னு சொன்னாராம். என்னுடைய மகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு. அது புது மாப்பிள்ளை கேட்டாராம், கண்ணாடி மாதிரி உடஞ்சி போயிடுவாளான்னு. அவர் சொன்னார், இல்லை குக்கர் மாதிரி வெடிச்சிருவார், உங்களுக்கு தான் டேஞ்சர்னாராம். அதனால் ஹேண்டில் வித் கேர்னு சொன்னால் அது நாசமாயிருமோ இல்லை, நம்ம நாசமாயிருவோம். அதனால ஹேண்டில் வித் கேர்னா எல்லா பொருள்களையும் கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அந்த கவனம் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரமாதக. இப்போ பிரமாதக என்றால் அறிவில் அந்த அறிவு உணராத தன்மை. இதை நம்ம கவனமாக இந்த இடத்துல நடந்து கொள்ளவில்லை என்றால் அதனுடைய விளைவு என்ன வரும்? பல ஆக்சிடெண்ட் எதனால் வருகின்றது? அந்த நேரத்தில் கேர்லெஸ் தான். சரி பரவாயில்ல போயிடுவோமே அப்படின்ட்டு போகிறது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் அது வந்திருக்காது. அப்படி கவனமின்மை இது சத்துவத்துக்கு ஆப்போசிட்டான குவாலிட்டி. இந்த ரஜஸ் தமஸ் என்பது சத்துவத்துக்கும் ரஜஸுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் தமஸ். அப்படி சத்துவத்திற்கு எதிரியாக இருக்கிறது தான் பிரமாதக. இப்போ சத்துவத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அலர்ட்டாக இருப்போம். பிரமாதகக்கு ஆப்போசிட் அலர்ட்னஸ், கவனமாக இருத்தல், விழிப்புடன் இருத்தல். கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனா என்ன? விழிப்புடன் இருத்தல், ரொம்ப விழிப்பாக இருக்கிறது தான் சத்துவம். அந்த சத்துவத்துக்கு எதிரியாக இருக்கிறது தான் இந்த தமஸ், கவனக்குறைவுடன் இருத்தல். இப்போ சில பேர் எல்லா விஷயத்திலும் கவனக்குறைவாக இருப்பார்கள். அப்படி அவர்கள் அதனால் துயரப்படுவார்கள், அதனால் பந்தப்படுவார்கள். இதுக்கு மேலே நம்ம கேர்லெஸ்ஸை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். கேர்லெஸ்ன்னு சொன்னாவே கேர்லெஸ்னால் என்ன, எதுலையெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கோம்னு நமக்கு தெரியும். இனி அடுத்தது ஆலஸ்யம். ஆலஸ்யம் என்றால் சோம்பலாக இருத்தல். இது ஆப்போசிட் டு ரஜஸ். ரஜஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. இப்போ சத்துவத்துக்கு எதிரி, சத்துவத்தினுடைய ஆப்போசிட் பிரமாதகன்னு பார்த்தோம். ரஜஸினுடைய ஆப்போசிட் என்னன்னு சொன்னால் இதுதான் ஆலஸ்யம். ரஜஸில் இருப்பவர்களுக்கு சோம்பலாக இருக்கவே மாட்டார்கள், ஏதோது செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். இங்கே ரஜஸ் போயிடுதுன்னு சொன்னால் என்ன வந்துடும்னா சோம்பல். சோம்பலுக்கு என்ன லட்சணம்? நம்ம விளக்காசிரியர்கள் எதையும் விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு லட்சணத்தை அழகாக டெஃபினிஷன் கொடுத்து விடுவார்கள். இதற்கு அவர்கள் கொடுக்கிற இலக்கணம் கர்த்தவ்யே காரியே. கர்த்தவ்யே காரியேன செய்ய வேண்டிய விஷயத்தில் ஸ்ரத்தா அபாவாத், ஸ்ரத்தை இல்லாமல், உற்சாக அபாவக, உற்சாகமின்மை. இப்போ கர்த்தவ்யே காரியே ஸ்ரத்தா அபாவாத் உற்சாக அபாவக. சமஸ்கிருதம் தெரியாமலே உங்களுக்கு புரிஞ்சிடும். செய்ய வேண்டிய காரியத்தில் ஸ்ரத்தா அபாவாத்னா ஸ்ரத்தை இல்லாத காரணத்தினால், உற்சாக அபாவக உற்சாகம் இல்லை. உற்சாகம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தான். உற்சாகம்னா எந்தூசியாசம். ஏன் ரொம்ப உற்சாகமாக இன்றைக்கி இருக்க, ஏன் டல்லாக இருக்கன்னெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? அந்த உற்சாகமின்மை தான் ஆலஸ்யம். எப்பொழுதுனா செய்ய வேண்டிய விஷயத்தில் ஒரு வேலையும் இல்லை, சும்மா உட்காந்துட்ருக்கிறோம்னா அது போய் ஆலஸ்யம்னு நினச்சிட்ருக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் நமக்கு ஓய்வு தேவை, ரெஸ்ட்டு தேவை. ரொம்ப வேலை செஞ்சுருக்கோம், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்ருக்கோம், உடனே நான் ஆலஸ்யம் தமசுக்கு வந்துட்டேனேன்னு வருத்தப்படக்கூடாது. அது ஓய்வு நமக்கு தேவை தான். முக்கியமான வேலை முன்னாடி இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய செயல் நமக்கு முன்னாடி இருக்குது, செய்தாகணும். அந்த செயலில் நமக்கு ஸ்ரத்தை இல்லாத காரணத்தினால், ஸ்ரத்தைன்னா அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லாத காரணத்தினால் நமக்கு உற்சாகம் குறைந்து விட்டது.
அந்த உற்சாகம் குறைந்த நிலையில் இருப்பது தான் சோம்பல் என்று சொல்வது. சோம்பலுக்கு என்ன அடையாளம்னா நமக்கெல்லாம் தெரியும், அப்படியே வாய் பெருசாக திறக்கும், கொட்டாயெல்லாம் விட்டுட்டு சோம்பலாக உட்காந்துட்ருப்போம். சோம்பலை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரியும்னு தான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட இருக்கும்னு சொல்லலை. நமக்கெல்லாம் சோம்பல்னால் என்னவென்று தெரியும். சோம்பேறித்தனமாக இருத்தல், எல்லா விஷயத்திலையும் சோம்பலாக இருத்தல், அது ஆலஸ்யம். இது ரஜஸுக்கு எதிரியாக இருக்கிறது. பிரவருத்தி அசாமர்த்தியம்னு இனி ஒருத்தர் சொல்கிறார். பிரவருத்தி அசாமர்த்தியம்னா செயல்பட திறமை இல்லாமல் இருத்தல். ஒரு இடத்துல செயல்பட்டு ஆகணும், அந்த இடத்துல செயல்படும் திறமை இல்லாமல் அமர்ந்திருப்பதற்கு பெயர் ஆலஸ்யம். இனி அடுத்தது நித்ரா. நித்ரா என்றால் உறக்கம் என்று பொருள். இப்போ நம்ம உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட உறக்கம் அவசியமாக தேவை. அந்த உறக்கம் இல்லை என்றால் அது நம்ம உடலை பாதிக்கும். இங்கு அதை பற்றி பகவான் கூறவில்லை. நமக்கு எவ்வளவு உறக்கம் தேவையோ அந்த நேரத்தில் உறங்குவதை இங்கு பகவான் கூறவில்லை. பிறகு இங்கு கர்த்தவ்யம் பரித்யஜ்ய நித்ரா, செய்ய வேண்டியதை செய்யாமல் தூங்கிறது. நித்ரா அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அதை செய்யக்கூடாது, அந்த நேரத்தில் தூங்குவது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன்னா, கிளாஸ் தான். சில பேர் ஃபஸ்ட்டு ரோல் உட்காந்துட்டு தூங்கி கொண்டு இருப்பார்கள். அவங்களாவது லாஸ்ட்டு ரோல் உட்காருனா அதுவும் செய்ய மாட்டார்கள். இங்கே யார் அப்படி இல்லை, சொல்கிறேன் உதாரணமாக. அப்படி செய்ய வேண்டிய விட்டுட்டு தூங்கி கொண்டு இருத்தல், அதாவது அதிக நித்ரான்னு அர்த்தம், அதிகமாக தூங்குதல். பார்த்தாவே சில பேர் சொல்லுவாங்களே, பார்த்தாவே தூங்கு மூஞ்சின்னெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களோ? அப்படி எப்பொழுது பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறது, அது அந்த முகத்திலேயே அந்த லட்சணம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி அதிகமாக உறங்குதல் அதுவும் நல்லதல்ல. உறங்காமலேயே இருக்கிறதும் தவறு. இங்கு அதிக நித்திரையை பகவான் கூறுகின்றார். ரெண்டை சொல்கிறார். அதிகமாக உறங்குதல், பிறகு உறங்கக்கூடாத நேரத்தில் உறங்கக்கூடாது தான். டிரைவிங் நல்லா பண்ணிட்டு போகும்போது உறக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோமே, அது பொதுவாக நம்ம நாட்டில் வராது. ஏன்னா அவ்வளோ அப்படியே ஆடிட்டுருக்கும், ரோடெல்லாம் அப்படி இருக்கும். வெளிநாட்டில் அப்படி வரும்னு சொல்லுவார்கள். என்ன ரோடு எப்படி இருக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தோசைக்கல் மாதிரி இருக்குமா ரோடு. அதில் ரொம்ப ஸ்பீடாக போனால் எப்படி இருக்கும், அப்படியே நமக்கு உறக்கம் விடும். இப்போ அந்த நேரங்கள்ல எல்லாம் உறங்குதல், டிரைவிங்கில் உறங்கிறது அல்லது வேறு ஏதாவது இடத்துல உறங்கி கொண்டு இருத்தல், உறங்கக்கூடாத இடத்தில் உறங்குதல், அதை இங்கு தமஸ் என்று பகவான் கூறுகின்றார். நம்ம உடம்புக்கு உறக்கம் தேவை, அதை பற்றி கூறவில்லை. ஆதிபிகி நித்ராபிகி, இப்படிப்பட்ட செயல்களினால், இப்படிப்பட்டவைகளில் தன்னி பத்னாதி பாரத, இந்த தமசானது நம்மை பந்தப்படுத்தும். இவ்விதம் இந்த 3 ஸ்லோகத்தில் பகவான் ஒவ்வொரு குணத்தினுடைய லட்சணத்தை சொல்லி அவைகள் எப்படி பந்தப்படுத்தும் என்று சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் இந்த 3 குணம் எப்படி பந்தப்படுத்துகின்றது என்ற கருத்தை முடிவுரை செய்கின்றார். ஆகவே 9வது ஸ்லோகம் ஒரு முடிவுரை ஸ்லோகம். ஒவ்வொரு குணமும் எங்கு நம்மை பந்தப்படுத்தும், பந்தன பிரகாரத்தை மீண்டும் கூறி முடிவுரை செய்கின்றார். 9வது ஸ்லோகம். சத்வம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானமாவ்ருத்ய து தமஹ பிரமாதே சஞ்சயத்யுத. இந்த ஸ்லோகத்தில் புதிய கருத்து ஒன்றுமில்லை, ஏற்கனவே பகவான் கூறியதை இங்கு முடிவுரை செய்கின்றார். அதாவது ஒவ்வொரு குணமும் எங்கு நம்மை கொண்டு விடுகின்றது,
எங்கு நம்மை பிணைக்கின்றது, பந்தப்படுத்துகின்றது. இப்போ 3 குணத்துக்கும் பொதுவான தன்மை என்னன்னா பந்தப்படுத்துதல். பிறகு ஒவ்வொரு குணமும் எங்கு பந்தப்படுத்துகின்றது, எங்கு கட்டுகின்றதுங்கிறதா மாறுகின்றது. ஆனால் அந்த 3 பேரும் நம்மைய கட்டி போடுற ஆட்கள் தான். ஒவ்வொருவரும் நம்மைய கட்டி போடுற இடம் மாறுபடுகின்றது. அந்த இடத்தை இங்கு கூறுகின்றார். சத்துவம் சுகே சஞ்சயதி. சத்துவ குணமானது சுகத்தில் நம்மை கட்டுகின்றது. சத்துவம் சுகே சஞ்சயதி, சஞ்சயதினா கட்டுகின்றது. ரஜக கர்மணி பாரத. பாரதன ஏ அர்ஜுனா, ரஜக கர்மணி. ரஜகன ரஜோகுணம், கர்மணி என்றால் செயலில், சஞ்சயதிங்கிறத சேர்த்திக்கணும். கட்டுகின்றது, நம்மை செயலில் கட்டி போடுகின்றது. பிறகு ஞானம் ஆவருத்தியது தமக. ஞானம் ஆவருத்திய என்றால் அறிவை மறைத்து, ஆவருத்திய என்றால் மறைத்து. ஞானம்னா அறிவை, அறிவை மறைத்து தமக தமோகுணமானது பிரமாதே சஞ்சயதி கவனமின்மையில் நம்மை கட்டுகின்றது. ஞானம் ஆவருத்திய அறிவை மறைத்து, தமக தமோகுணம் பிரமாதே கவனமின்மையில், சஞ்சயதி உத என்றால் மறைக்கின்றது தான். ஏன் ஞானம் ஆவருத்திய என்றால், ஞானம் இருந்துட்டா பிரமாதம் வராது. ஞானம் இருந்து விட்டால் கவனமாக இருந்துருவோம். சில சமயங்களில் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கிறோம்ட்டு இருப்போம், ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் மட்டும் மறந்துடுவோம். அது அந்த காலத்து வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்வாரம், ரொம்ப சின்னதாக இருக்கும் கதவு. ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு ஒரு 10 அடி முன்னாடியே ஒரு குமிஞ்சுக்குவார். அப்படியே போய் கரெக்டாக அது மேலே எந்திரிப்பார், தலையில் அடி விழுகும்னா. அது என்னன்னா ஞானம் ஆவருத்திய, தலைக்கு மேலே என்ன இருக்குங்கிற ஞானத்தை மறைச்சு பிரமாதே கவனமின்மையில் அது நம்மை சேர்க்கும். மகாபாரதத்தில் எல்லாம் இதை சொல்லுவார்கள். தர்மராஜா யுத்தம் வரப்போகின்றது என்ற அறிகுறியை வியாசர் சொல்லிவிட்டாராம். யுத்தம் வர்ற அறிகுறிகள் இருக்கின்றதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாராம். நான் ரொம்ப கவனமாக இருக்க போகிறேன், அதனால் யுத்தம் வராமல் நான் காத்து கொள்ள போகிறேன்னு இருந்தார். அப்படி கவனமாக இருந்தும் அவர் பல இடங்களில் அந்த கவனக்குறைவாக இருந்து விட்டார். அதெல்லாம் ஏன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குணமும் எப்பொழுது ஏன் மேலே வருகிறதுன்னு எல்லாம் பார்க்க போகின்றோம். அப்படி ஞானம் ஆவருத்திய, அந்த நேரத்தில் அறிவை மறைத்து, இதை நம்ம செஞ்சால் என்ன விளைவு வருங்கிற அறிவை மறைத்து பிரமாதே சஞ்சயதி உத. இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் சுகத்தில் சத்துவம் நம்மை பந்தப்படுத்துகின்றது, செயலில் ரஜஸ் நம்மை கட்டுகின்றது, கவனமின்மையில் தமஸ் அறியாமையை கொடுத்து அறிவை மறைத்து நம்மை கட்டுகின்றது என்று 3 குணங்கள் எங்கு நம்மை பிணைக்கின்றது என்று சொன்னார். இனி நம்முடைய அடுத்த விசாரம் என்னவென்றால், இந்த குணங்கள் எப்பொழுது வெளிப்பட்டு எப்பொழுது மற்ற குணங்களையெல்லாம் அடக்கி ஒவ்வொரு குணமும் வெளிப்பட்டு இவ்விதம் நம்மை பந்தப்படுத்துகின்றது என்பது அடுத்த விசாரம். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.